பாலா பால் அங்க இருக்குடா. அங்க அம்பேர் போயிட்டு. ஏய் ரீகன் இவன் தருண் நான் நம்புறான் அந்த பேட் தான்டா. நான் பிராக்டிஸ் பண்ண பாரு. இல்ல மாமா. ஏய் யூஸ்டு பால் கொஞ்சம் போடுங்க. போதும். வாரியர்ஸ் ப்ளீஸ். யூஸ்டு பாலை கேட்டு மோசஸ் இங்க வந்து சண்டை போடுவார். பாலை வாங்கி கொடுத்துருங்க அவருக்கு. ஏய் ஸ்பான்சர் பண்ணிட்டா பாலை திருப்பி கேட்க தெரியுமா தெரியாதா? ஏய் எல்லா டீமுக்கும் தானே கொடுங்க பாலை. ஏய் ஸ்பான்சர் பண்ணிட்டீங்கன்னா வரவே கூடாது பால் கிட்ட. அப்புறம் என்ன ஸ்பான்சர் நீங்க? அப்பா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் இல்ல. டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு முன்னாடி டைமர் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ட்ரிங்க்ஸுக்கு மட்டும்தான் அந்த டைமர் ஸ்டாப் ஆகணும். லெகன் பேர் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பா நம்ம டைமர் வச்சு தான் நடத்தி ஆகணும். டைம் இல்ல. எல்லாம் ஓவர் 8 ஓவர் நடத்தலாம்னு ஆசைப்படுறோம். சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க. புது பால்ல ஒரு பவுன்சர் அடிக்கிறாரு. விக்கெட்டுங்க. நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க வாரியர்ஸ். கேட்ச் பிடிச்சது யாருங்க? ஜோயல். ஆஹா ஜோயல் இறக்கிட்டு இருக்கிறாங்க களத்துல. ஜோயல் உள்ள வந்தாலே அவங்களுக்கு இதுதான் எனர்ஜி தான்.
நல்லா ஒரு அடிங்க. 2ங்க. 2 உள்ள போயிடுச்சுன்னா 2. அந்த பள்ளத்துல இறங்கிட்டாலே 2 தான். சாரி. என்னாச்சு? உள்ள போலீங்களா? இல்லடா. சொல்றேன் அங்க ஓடி போய் ஊந்து கை கால் முறிக்கூடாதுன்னு தான் நாங்க அந்த 2G வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட். மேலலாம் தான் ஓடி தான் எடுக்கணும் ரன்னு. அது எல்லா டீம்டையுமே நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. புதுசா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அதான் நீங்க என்கிட்ட பதில் பேசுறதோட செஞ்சு ஆடுங்க. கமெண்ட்ரி பேசுற என் கூட பேசிருக்காதீங்க. 2 ரன் ஓட்டாங்களா? புரியலடா. ஆ. 2Gயா? ஓகே ஓகே. நல்ல பாலுங்க. கேட்ச். நல்ல விக்கெட்டுங்க. சூப்பரா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அருமையான ஒரு ஸ்டார்ட்டுங்க வாரியர்ஸ் கிட்ட. நல்ல பாலுங்க. கேட்ச். லாஸ்ட் ஒன் மோர் டெலிவரி. பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் இழந்திருக்காங்க. நல்ல பேட்ஸ்மேன் அவங்க. போன 2 மேட்சுமே நல்லா ஆடினாங்க. இந்த 2 பேட்ஸ்மேனுடைய விக்கெட்டுமே ஃபர்ஸ்ட் ஓவர்ல இழந்திருக்காங்க. நாஷிகில். சாம். பேட்ஸ்மேன் சாம். ஸ்ட்ரோக் வைக்கிறாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரோக் வச்சு விக்கெட்டை முதல்ல காப்பாத்திக்கிறாரு. நோ பாலுங்க. அபுதைப் நோ பாலுங்களா? வெயிட் பண்ணுங்க. ஒரு கான்ட்ரவர்சி. ஓகே செக் பண்ணிக்கலாங்க. தேர்ட் அம்பையருங்க. டைமர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. டைமர் ஸ்டாப் பண்ணிடுங்க. நோ பாலுங்க. செக் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் யார் போடுறதுன்றதா கொஞ்சம் டிசைட் பண்ணிடுங்க. நோ பால் இல்லைங்க. நோ பால் இல்லைங்க. கரெக்ட் பால். சாரி. குட். நல்ல ஒரு அம்பையர் ரிவ்யூ இது. அம்பையர் ரிவ்யூ போனா மட்டும் தான் நீங்க கேட்க வேண்டாம். அவங்களே டவுட்னா ரிவ்யூ போயிடுவாங்க. சூப்பர். நல்ல ரிவ்யூ. நோ பால் இல்ல. ஃபேர் பால் தான் இது. ஒரு ஓவர் முடிந்த அணி எண்ணிக்கை 3 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன்ல தள்ளப்பட்டிருக்காங்க வாரியர்ஸ் இல்ல நாஷிகில். நல்ல ரிவர்ஸுங்க. பாருங்க. சிக்ஸுங்க. கோடு தாண்டி விழுத்து இங்கிருந்தே தேத்துக்கிட்டீங்கன்னா போக மாட்டியா காரம் வீணா லைன். நல்லா அடிங்க. ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் எடுத்து கராத்தா ஆனு ஒரு குங்ஃபு காட்டியிருக்காருங்க அவரு. நீ கராத்தானா நான் குங்ஃபுடா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அடிச்சிருக்காரு. அதே ஃபீல்டரோட போலிங். குட் டாப். வேற ஒரு முயற்சி பண்ணாரு.
பவுலர் ஓடல, ஸ்டாப் பண்ணிட்டாரு. கேப்டன் ரெஸ்பான்சிபிள் எடுத்து விளையாடணும்னு நினைக்கிறாரு சதீஷ். நோ பாலுங்க, கிளீனா தெரியுது நோ பால்னு. நோ பால் பிளஸ் 1 ரன். ஒரு பாலுக்கு 8 ரன் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரன்ல நல்லா சூப்பரா போலிங் போட்டு கொடுத்தாரு அபி. 3 ரன்னு 2 விக்கெட் எடுத்து போயிட்டு இருந்தாரு. நல்ல ஷாட்டுங்க, விட்டு தட்டு கட்டு. இதுதான் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க ஃபீல்டர். பாலை தாண்டி ஓடுறாங்க. 3 ரன் ஓடுறாரு கேப்டன் சதீஷ். ரெஸ்பான்சிபிள் எடுத்து ரன்னிங் எடுக்கிறார். அங்கிருந்து ஒரு சூப்பர் நல்ல ரன்னிங்க. கீழே என்னத்தையும் தொலைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொறுக்க சொல்லிட்டு இருக்காரு அங்கிருந்து வெளியிருந்து. சீக்கிரமா பொறுக்குங்க. நல்ல ஷாட்டுங்க, எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஃபீல்டர் ஓடி மெல்போனுங்க. இது மெல்போன்ன்றத மறந்துடுறாரு அபி. அறையில் அடிச்சா மட்டுமே போதும். ஆமா, நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருந்ததுனால தான் பார்த்தேன். ஆறு டபுள் நீங்க ஓடல, ஓடிதாலே மேட்ச் க்ளோஸ் ஆகும். நல்ல ஒரு ரிவர்ஸ் முயற்சிங்க. பால் ஓடிட்டே இருக்கு. கடைசியா தடுத்துட்டாங்க. அவ்வளவுதாங்க, வாங்கி போட்டாருங்க வாயில கேட்ச. இந்த ஓவர் நல்லா ரன் நிறைய கொடுத்தாலும் ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு கராத்தா. நல்ல கேட்ச் ஒரு ராமு கிட்ட இருந்து. அவ்வளவு வாயை திறக்கிற மாதிரி கையை திறந்தாரு, அப்படி லபக்குன்னு மூழ்கிட்டாரு பால. இங்க இருந்து ரன் வந்துச்சு, மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தாலே போதும், ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாரு கேப்டன், கண்ட்ரோல் பண்ண முடியல. ராயனா தளபதி கேப்டன் சொல்லலாம். தளபதி கேப்டன் சொல்லலாம். நன்றி நன்றி. எஸ் பழனி அண்ணன் அவர்கள் அண்ணா நகர் பகுதி தலைவர் என்பதை பெருமையுடன் சொல்கிறோம். நல்லா அடிங்க, கேப்புங்க. ராமு, எங்க பார்த்தாலும் ராமு. ரெண்டு ஓவர் முடிஞ்சு அணி நினைக்க 22. நல்ல ஒரு கேமரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் 3 ரன்ல போட்டாலும் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல பேட்டிங் சூப்பரா ஆடி 19 ரன் அடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடியும் போது ஸ்கோர் 22. பவர் பிளே சூப்பரா முடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு சின்ன டிராபேக்னா 3 விக்கெட் இழந்துட்டாங்க. 3மே ஒரு முக்கியமான ஒரு விக்கெட். அடுத்து இந்த 5-6 ஓவர் மேட்சை கொண்டு போனாலே ஒரு பெரிய ஸ்கோர் கிடைக்கும். ஆனா அவங்க பேட்ஸ்மேன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். வாரியர்ஸும் கம்பேக் கொடுக்க முடியும், ஏன்னா அவங்களும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க டீம்ல. நல்ல பாலுங்க, ஷார்ட் பாலுங்க.
அருமையான பந்துங்க. மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. தூக்கி போறாருங்க. எங்க போறாரு? செவருக்கு பின்னாடி போறாரா? அச்சாருங்க இறங்கி 2 டாட் பால் பிரஷர் பண்ணிச்சு. அவ்வளவுதான். அடுத்த பால் கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டே இருக்காரு. இதுதாங்க எப்பயுமே டாட் பாலுக்கு இருக்கிற ஒரு தனி ஸ்பெஷலே இதுதான். நீங்க 2 டாட் போட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல பேட்ஸ்மேனா தான் கொஞ்சம் பிரஷர்ல போவாங்க. நான் சொன்ன மாதிரி நடக்குது பாருங்க. மேட்சை கொண்டு போறதுக்கு ஆள் இல்ல. மேட்ச் ஈகிள்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. மேட்சை கொண்டு போகல. வாரியர்ஸ் அதை சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணி போலிங் போட்டுட்டு இருக்காங்க. யங்ஸ்டர் கார்த்தி சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் பவன், என்னுடைய ஆர்வை நண்பர் வெங்கட்டின் தம்பி. அவர் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் வெங்கட் பாத்தீங்கன்னா. ஆனா இப்ப என்னமோ தெரியல, கிரிக்கெட்டை விட்டுட்டாரு. அதை கண்டினியூ பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருந்தே ஒருத்தர் அமைச்சிருக்காரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அச்சாருங்க. விக்கெட் எத்தனை போயிட்டே இருந்தாலும் நாங்க பேட்டை விட்டுட்டே தான் இருப்போம். நல்ல ஃபீலிங். ராமு பெரிய கேப்பை கவர் பண்ணிருக்காருங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு நீங்க நல்லா ஃபீல்டிங் பண்றாரு. நேற்று 1/4 கிலோ போட்டாரா தெரியல, 1/2 கிலோ போட்டாரா தெரியல. அதான் இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு. ஆமா, 1/4 கிலோ 1/2 கிலோ நேற்று. அடிங்க. அடுத்த விக்கெட் நினைக்கிறேன் அநேகமா. ஆமாங்க, 5வது விக்கெட் லூஸ் பண்றாங்க. அவங்க ஃபுல்லா 8 ஓவர் ஆனாலே நிறைய ரன் வரும்ன்றதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். விக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம். டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் 5 விக்கெட். 5 விக்கெட் இழந்துட்டாங்க. அடுத்ததாக அவர்கள் அனைவரும் ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அருமையா ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும். டைம் ஆகக்கூடாதா? ஃபீல்டிங் டீமுக்கு தான் 35 மினிட்ஸ்ல முடிக்கணும். இன்னைக்கு நடக்க போற மேட்ச் எல்லாமே டூ ஆர் டை மேட்ச். நோ பாலா? நோ பால். நோ பால் இல்லைன்றதுனால நோ பால். இன்னைக்கு நடக்க போற மேட்ச் எல்லாமே டூ ஆர் டை மேட்ச் தான். மேட்ச் ரிசல்ட் என்ன ஆனாலும் ஈவினிங் வரையும் அவுட். விக்கெட். 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 இன்னைக்கு நடக்க போற மேட்ச் எல்லாமே டூ ஆர் டை மேட்ச் தான். மேட்ச் ரிசல்ட் என்ன ஆனாலும் டீம் 11 ஈவினிங் டிராஃபிக் செஷன் வரையும் கிரவுண்ட்லேயே தான் வர கேட்டுக்கொள்கிறோம். 3 ஓவருக்கு 26 ஓட்டங்கள். எத்தனை விக்கெட்? 6 விக்கெட் இழந்திருக்காங்க. குயிக்கா உள்ள வாங்க பேட்ஸ்மேன். குயிக்கா உள்ள வாங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம்.
யாரா இது டிராவிட்? ஆ, பாத்து சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க. 2 ஓட்டங்கள். 1-2 ஓடி மேட்ச ஸ்கோர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்காங்க. ஆஷில் சூப்பருங்க. நல்ல ஷாட்டுங்க. 1-2 1ங்க. பா! ராகுல் பாய் பறக்குறாருங்க. 35 மினிட்ஸ்ல ஒரு ஆஃப் முடிக்கணும். 7 overs 35 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். போடுதுங்க. வித்தியாசமான ஒரு ஷாட் ஆடி தன்னுடைய விக்கெட்டை இழந்து 7வது விக்கெட்டை இழந்து ஒரு விக்கெட்டான நிலைமையில தள்ளி இருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மேஷிக் பேட்ஸ்மேன் மணி. நம்ம அனைவராலும் ஊர்காவலன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் மணி அவர்கள் களத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். விசில் சவுண்ட் பறக்குதுங்க. இவருக்கு ஒரு சின்ன டைலாக் சொல்லலான் இருக்கு எங்களுக்கு தோணுது.
മലയാളത്തിലെ പറ. വേറെ എവിടെ നോക്കിയാൽ അവർ മണിയും വിക്കും നന്നായിട്ട് കളിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അവർ വലിയ ഷാട്ട് ഒന്നും പോവാണ്ട് സിംഗിൾസ് ഒക്കെ തട്ടി തട്ടി ഓരോ റണ്ണും ജീവിതത്തിൽ മുഖ്യം പോലെ. உயிருக்கு மேலதான் உயிருக்கு மேலதான். கரெக்ட். ரொம்ப தெளிவா பேசுறாரு. இவர் கூட நம்ம கமெண்ட்ரி பண்ணலாம். தமிழ் கமெண்ட்ரி, மலையாளி கமெண்ட்ரி, இங்கிலீஷ் கமெண்ட்ரி எல்லாமே இருக்கு. நீங்க கண்டிப்பா உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காகவே நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நீங்க எந்த சேனலுமே திருப்ப வேணாம். சேனல் திருப்ப வேண்டாம். ஒரே சேனல்ல நாங்க எல்லா லாங்குவேஜுமே காட்டுறோம். അവിടെ നോക്കിയാൽ വിരാട് കോഹ്ലി സ്വോത്രമാണ്ടവർ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് നിൽക്കാണ്. அருமையான ஒரு அடிங்க. ஓடுல நின்றாருங்க. மணி நின்றாரு. விக்கி அவரு அவுட் ஆவான்னு இப்ப நம்ம கண்டுகொண்டிருக்கிறது. விக்கி அவுட்டுங்க. போயிட்டு ரன் அவுட் ஆயிட்டு பேட்ஸ்மேன் வெளியே வந்தாரா? വന്നിട്ടാ இல்ல അമ്പയർ ഡിസിഷൻ பண்ணி അമ്പയർ ലെഗ് അമ്പയർ ആണ് പറയേണ്ടത്. എല്ലാരും ലെഗ് അമ്പയർ നോക്കി നിൽക്കാണ്. சூப்பர் மாமே, சூப்பர் மாமே. வா மாமே, வா மாமே. என்ன சொல்லிருக்காரு லெக் அம்பயர்? ലെഗ് അമ്പയർ എന്താ പറഞ്ഞത് നമുക്ക് അറിയില്ല. ലെഗ് അമ്പയർ ഉമ്മയാണ് ഇങ്ങനെ പറഞ്ഞതുകൊണ്ട് വിക്കി ഔട്ടിന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. വിക്കി ഔട്ടാണ്, പുറത്ത് പോയിരിക്കാണ്. വിക്കി ആവശ്യമില്ലാത്ത റൺ ഔട്ടാണ്. പുതിയ ബാറ്റ്സ്മാൻ മുത്തുവാണ്. நல்ல பேட்டிங் விக்கி. നല്ല ആടാറ്. ആറാമത്തെ സ്ട്രീറ്റിലുള്ള മുത്താണ് ഇപ്പൊ ഇറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ബാറ്റ് നോക്കിക്കൊണ്ട് വരാന്. வெல் பேட்டிங் விக்கி. ஃபர்ஸ்ட் மேட்சோட இந்த மேட்ச் நல்லா ஆடி இருக்கீங்க. மணி இன்னும் வேலை முடியல. ஒரு பெரிய விக்கெட் லாஸ் ஆயிருக்கு ரன் அவுட்ல. நல்லா அடிங்க. നല്ല shot மணி அவுட் ஆனா நான் இருக்கேன் அடிக்கிறதுக்குன்னு. അത് കറാത്ത തട്ടി പിടിച്ചു. தட்டி பிடிச்சு யார தட்டி பிடிச்சு தெரியலையே. ஏய் தெலுங்கு இல்லடா, இது மலையாளம் பைத்தியம். தெலுங்காரங்க இல்ல. தெலுங்கு நோ நோ நோ. ஏய் இப்ப ஹிந்தி கமெண்ட்ரி இருக்கு. ஹிந்தி கமெண்ட்ரி இருக்கு. ஏய் ஹிந்தில பேசு. കറാത്ത ക്യാച്ച് ആണ്. അടിപൊളി ക്യാച്ച്. കറാത്ത അറുപ്പതായിട്ട് പിടിച്ചിട്ടുണ്ട് ക്യാച്ച് തന്നെ. लास्ट विकेट अंदर आ गया किशोर। கராத்தா பால் புடிச்சலு. லூ போட்டா தெலுங்காடா டேய். என்னடா அடியே வருதுடா. वो उन्हें मार गया उधर। 2 रन चलेगा नहीं। वो 2 रन मणि। 2 റണ്ണുകൾ ഓടിക്കുന്നത് അവിടെ. അവിടെ നല്ലൊരു ഷാട്ടാണ്. ആറാത് കിഷോർ 2 റൺ അടിച്ച് ഓടിയിരിക്കുകയാണ്. സ്ട്രൈക്കിൽ വീണ്ടും എടുത്തിരിക്കുകയാണ്. അത് 4 അപ്ലൈ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അമ്പയർ കൺഫേം ചെയ്യോ? उधर 4 हो गया और नहीं हो गया। फील्डर बोलो अदर बाहर जाओ। അമ്പയർ ഒന്ന് വേഗം പോയി നോക്കുക. സമയം വേസ്റ്റ് ആക്കരുത്. നമ്മൾ മിനിറ്റും കളിയിലെ സമയം പോവാണ്. அங்க லைன் அம்பையர்லாம் யாரும் இல்ல. அங்க யாருன்னா பாத்துருந்தீங்கன்னா அவங்க சொல்றதுதான் இது. அம்பையர் அங்க இருக்கிறவங்க யாருன்னா கேட்டுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டைமர் போயிட்டு தான் இருக்கு. அம்பையர் கொஞ்சம் சீக்கிரமா கன்ஃபார்ம் பண்ணுங்க. அம்பையர் പ്രകാശ് പ്രകാശ് வரையடா. അവിടെ എന്താ നടക്കണെന്ന് വേഗം പറയോ? ഒരു വാക്കി ടാക്കി തരാം. வாக்கி டாக்கி தான் தரத்துக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல, அவ்வளோ வசதி இல்லைங்க. அங்கிருந்து சொல்லுங்க. இல்லைன்னா தீப்பெட்டி எடுத்துன்னு வரோம், ஒரு நூலை கட்டி விட்டுறோம். அங்கிருந்து சொல்லு. ஏன் அங்க கும்பல் போடுறீங்க? ரொம்ப பேர் வேண்டாம். 2 கேப்டன் இருங்க, அம்பையர் இருங்க. மீதெல்லாம் வெளியே வாங்க. 2 கேப்டன் இருங்க, அம்பையர் இருங்க. மீதி பேர்லாம் வாங்க எடுங்க.
கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இருந்தா புரியாது. அம்பையர் சொல்றதும் புரியாது. நிறைய பேர் அங்க இருக்க வேண்டாம். 2 கேப்டன் அம்பையர் மட்டும் இருங்க. 2 கேப்டன் அம்பையர் மட்டும் இருங்க. பிளேயர்ஸ் யாரும் அங்க இருக்க வேணாம். 2 கேப்டன் அம்பையர் மட்டும் இருங்க. அடுத்த மேட்சுடைய டாஸ் ஸ்பார்டன் S2. അടുത്ത മാച്ചോടെ ടാസ് വിളിക്കാനായിട്ട് S2 उधर ക്യാപ്റ്റനും सब जन बाहर ക്യാപ്റ്റനും സ്റ്റേജിൽ അവർക്ക് कैप्टन സ്നേഹം വരുക. अंपायर डिसीजन फाइनल प्लेयर्स भी बाहर आओ. ஏன் அங்க பிளேயர்ஸ் இருக்க வேண்டாம்டா, வெளியே வாங்கடா. மணி அவர் என்ன பண்றாங்க? அவன் அதெல்லாம் எதுவும் வேணாங்க. புரியுதா? கேப்டன் மட்டும் பேசுங்க. இரண்டு மட்டும். டைம் இல்ல. சூரன் ப்ரோ மலையாளத்துல பாரு. மலையாள கமெண்ட்ரி எங்கப்பா போச்சு? ஏரன் கங்கா எங்க இருக்காரு? ஹிந்தி கமெண்ட்ரி வந்திருக்கு. मिस्टर कदिरवन तुम बाहर आओ. उधर बॉल डालेंगे. बाहर आओ. किशोर मार गया. वो ऊपर जा गया. अरे जा रे 10 विकेट चल गया. ஹலோ அறுபத்தி 61 അടിച്ചാൽ ജയിക്കാമെന്ന് NSK വാരിയേഴ്സ് 61 അടിക്കണം. 61 അടിക്കണം. NSK വാരിയേഴ്സിന് 61 ടാർഗറ്റ് ആയിട്ട് മാഷികൾ തീരുമാനിച്ചിരുന്നത്. நியூ பால் எடுத்துக்கிறா துக்காராம். இன்னைக்கு நடக்கிற மேட்ச் எல்லாமே டூ ஆர் டை மேட்ச். எந்த ரிசல்ட் வந்தாலும் டீமோட 11s லாஸ்ட் வரையும் கிரவுண்ட்ல இருக்கணும். யாரும் வீட்டுக்கு போக கூடாதுப்பா. ஃபீல்டர்ஸ் உள்ள வாங்கடா. இல்லஸ் பாஸா உள்ள வந்துருங்க. டைம் இல்ல. மேட்ச் ஈகிள்ஸ் ஃபீல்டர்ஸ் உள்ள வந்து மீட்டிங் போடுங்கடா. உள்ள வந்து கொஞ்சம் அடில் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
டாஸ் போடுவதற்கு எஸ் அணியின் கேப்டன் ஓனர் தான் வராரு. கேப்டன் தாங்க வரணும் டாஸ் போடுறதுக்கு. நாட் ஆல் இல்லைன்னா அது ಮ್ಯಾಚ್ ಈಗಲ್ಸ್ ಒಂದು ನೇರತೆ ಉಳಿಲಿಕ್ಕೆ ಬರುವ ಫೀಲ್ಡಿಂಗ್ ನಿಕ್ಕಾನ್ ಸಮಯ ಅವನು ಮ್ಯಾಚ್ ಈಗಲ್ಸ್ സമയം ആവുന്നു. ഇനി സെമിഫൈനൽസ് ഫൈനൽസ് ഒക്കെ ഇന്ന് ഉള്ളതാണ്. ഒന്ന് നേരത്തെ ഉള്ളേ വരുക മ്യാച്ച് ഈഗിൾസ്. சார்ஜ் வந்தாதான் டாஸ் போடுவாங்க. ஏன்னா அவர் டாஸ் போடுறதா வச்சிருக்காங்க நினைக்கிறேன் அதிகமா. கேப்டன் ஜார்ஜ் வயிறு கொடுக்கலன்னு கோச் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆம்லெட் சாப்பிட்டேன். டே ஆம்லெட் வாயா வாடா இங்க. ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் நேத்து என்ன சேட்டை. அன்பன் தேடினேன் நேத்து. உங்க வீட்டுல இருந்தா என் கடை உங்க ஒய்ஃப் வருவாங்க போட்டு கொடுத்துறேன். நானா இல்ல பண்ணனா வீடியோ இருக்குது. நீ பண்ண சேட்டைக்கு பூரா வீடியோ இருக்குது. லைவ் இருக்கு, அதுலயே பதிவாயிருக்கா போல. மலையாள கமெண்ட்ரி காணும், ஹிந்தி கமெண்ட்ரி. ಮ್ಯಾಚ್ ಈಗಲ್ಸ್ ಒಂದು നേരത്തെ ಫೀಲ್ಡಿಂಗ್ ನಿಕ್ಕುವ. बैट्समैन जल्दी आओ, टाइम चल गया. ಮ್ಯಾಚ್ ಈಗಲ್ಸ್ ಫೀಲ್ಡಿಂಗ್ నిల్లులు నిల్లులు కాలులు మోడులు அடிலு அம்பேர்லு. வாரியர்ஸ் பேட்டிங் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா. பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் அமுச்சு விடுங்கடா. வாரியர்ஸ் முஞ்சே 5 நிமிஷம் மேல பேட்ஸ்மேனை ஆகுதுடா. பேட்ஸ்மேன் ಒಂದು നേരത്തെ ഇറക്കുക. ಎಷ್ಟು ಟಾಸ್ ஜெயிச்சு விட பேட்டிங் எல்லாம் சூஸ் செய்திருந்தேன். சாஸ் அப்புறமா சிக்கன் ரைஸ் அப்புறமா ಎಷ್ಟು വാസസ് സ്പാർട്ടൻസിന്റെ ടാസ് ഇട്ട് കഴിഞ്ഞു. ടാസില് ಎಷ್ಟು ടാസ് ജയിച്ചിരിക്കുകയാണ്. കഴിഞ്ഞുனா நாங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் Next கிடையாது. batting. சாரி மச்சி. மன்னிச்சு 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 யாருங்க மன்னிச்சு. ஓகே ഞങ്ങൾ വെള്ളം സ്റ്റോപ്പ് ആകൂടാ. हिंदी में मैं बोल रहे हिंदी में मैं बोल रहे வாங்கலாம்டா. டைம் ബാറ്റിംഗ് വേഗമായ ഉള്ളിലേക്ക്. വാരിയേഴ്സിന്റെ ജോഷാം ബാറ്റിംഗ് എടുത്താണ്. வேகமா வாடா டேய். பேட்ஸ்மேன் உள்ள அனுப்புடா. நீ பால் சூஸ் பண்ற, அவங்கள உள்ள போக சொல்றா. வாரியர்ஸ் സ്പാർട്ടൻസ് சாரி വേഗം വരുക. ரெண்டு பால் ஒரே അവരുടെ ക്യാപ്റ്റൻ വേലു എല്ലാരെയും വിളിക്കുന്നു. கேப்டன் வேலு எல்லாரையும் விழிக்கிறாராம். சீக்கிரமா வாங்க. സ്പാർട്ടൻസിന്റെ പ്ലേയേഴ്സ് എല്ലാരും ഒന്ന് വേഗം വരുക സ്റ്റേജിൽ അവിടേക്ക്. வாரியர்ஸ் அணிக்காக ஜோஷ் மற்றும் கார்த்திக். பந்து வீசுவதற்காக அந்த அணியின் கேப்டன் சதீஷ். விராட் கோலி முதல் முறையாக பந்து வீச போகிறார். ஜோஸ் தெலுங்கு பேசுவே நீ. கமெண்ட்ரிக்கு வந்துரு. ఎవరురా మీరు? ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் கேப்டன் ஏத்துறா. கொஞ்சம் பேசுறேன். நேத்துலாம் ஒரே புலம்பலு. ஏன்னா இது வரைக்கும் செமிஃபைனலு ஃபைனலு ரன்னரு வின்னருன்னு அடிச்சிருந்தாங்க. எப்படா 2 மேட்ச் தோத்து வீட்டுக்கு அனுப்பிச்சீங்க. ഒരു മിസ്ഫീൽഡിംഗ് ആണ് നമ്മൾ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. അത് വേഗം ബാക്കിലേക്ക് പോയി. ഫീൽഡിംഗ് നല്ലൊരു ഫീൽഡിംഗ് ആണ്. 2 റണ്ണിൽ സേവ് ചെയ്തിട്ടുണ്ട് അവിടെ. நல்லா சூப்பரா சேவ் பண்ணிருக்காரு. முட்டி போட்டு எடுத்திருக்காரு அந்த பால. 4 மணிக்கு பால் திரும்ப யாரும் சொல்லி கொடுக்கல.
அதனால கொஞ்சம் லைட்டா ஜர்க் வாங்கியிருக்காரு. பேட்டிங் ஆட சொல்லி கொடுத்துருங்க. ஏன்டா பால் திரும்பணும்னு சொன்னீங்களாடா அப்படின்னு இருக்கு. ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு மணி. ஒரு பெரிய மிஸ் ஃபீல்டிங். இன்னொரு 2 ரன் ஓடுறாங்க. வேகமான விட நம்ம கண்டு சூப்பரா ஓடிருக்காங்க 2 ரன். மீண்டும் 2 ரன். ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன் அடுத்த மேட்ச் ஆடுறதுக்கு ரெடியா இருக்கிறான்னு நினைக்கிறேன். நாங்க சூப்பர் கிங்ஸ் கூட தான் மேட்ச் உங்களுக்கு தெரியல. அவரோட ஒரு வைட் பால் ஆன நம்ம கண்டு கொண்டிருக்கிறது. 2 மிஸ் ஃபீல்டிங் அப்புறம் ஒரு பவுலருக்கு ஒரு சின்ன சறுக்கு தெரியுது. கேப்டன் விராட் கோலி இப்படி ஒரு சிங்கிள் ஆன நம்மளை மீண்டும் நல்ல ஒரு காணது. ஃபீல்டிங். நல்லா சர்வ் பண்ணிருக்காரு ஃபீல்டர். நல்லா தடுத்து போட்டிருக்காரு. ஸ்பீட் பாய்ஸ் அணியின் கேப்டன் ஜேபி. ஸ்பீட் பாய்ஸ் அணியின் கேப்டன் ஜேபி. ഇവിടെ ഒരു അമ്പയർസ് ഭക്ഷണം കഴിക്കാൻ പോയിക്കാണ്. சாப்பிட போயிட்டு இருக்காராம். நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால் ஆன അവിടെ கேப்டன் கோலியான நல்ல பந்து போட்டுட்டாரு. வந்துட்டாரு ஸ்பீட் பாய்ஸ் கேப்டன். அதுல பிரியாணி வாங்கி வராரு. டிப்பன். உங்களுக்கு டிப்பன் ஒரு கேள்வி. நல்ல ஷாட்டுங்க. ஒரு ஃபீல்டிங் கூட. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஆன தினேஷ் சூப்பரா ஃபீல்டிங் பண்ணி போட்டுருக்காரு. एक ओवर स्कोर 7 रन, नो विकेट लॉस. 7 ரன்னுக்கு விக்கெட் எதுவும் இல்லை. ஒரு ஓவர் முடிவில். ஸ்கோர் 7. ओ बाल കൊടി കേട്ടിരിക്കുകയാണ്. കൊടി നല്ലോണം ഫ്ലാഗ് ചെയ്തിട്ടുണ്ട്. चल गया या റൺ ഔട്ട് മിസ് ചെയ്തിരുന്നാണ്. ക്യാപ്റ്റൻ സതീഷ് റൺ ഔട്ട് മിസ് ചെയ്തിരുന്നു. ബാൾ ഉരുണ്ട് உருட்டல் முறையில் ட்ரைபட்ட பந்து வந்து உருட்டல். சர்வன் ஓரமாக விளையாடுங்க. ஆஹா, பேட் மரத்து பின்னாடி ஒளிஞ்சிட்டாருங்க. புள்ளிமணி. அவருக்கு ஏன் புள்ளிமணின்னு பேர் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? മുത്തുവാണ് ബോളിംഗ് ഇട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് അവിടെ. ആഹാ, വീണ്ടും അവിടെ ഒരു സിംഗിൾസ് നമ്മൾ കാണുന്നു. കബഡി 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 എന്ന് ചെയ്ത്
2 ரன் வேணா விட்டுருங்கண்ணா. கபடி விளையாடுறாங்க அவரு. கபடி, கபடி. மாடு புடி மாடுங்க. மாடு புடி மாடு. என்ன மூர்த்தி ஆச்சு? மூர்த்தி, என்ன? ரெண்டு பால். முத்துனு பேக் பெயின் ആണ്. അത് കാരണമാണ് പിന്നിൽ പിടിച്ച് ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ஆஹா, അതൊരു Good ball ഡോട്ട് ங்க. ബോൾ ആയിട്ട് മുത്ത് ഇട്ടിരിക്കുകയാണ്. நல்ல டெலிவரி. நைஸ் பால். ரெஸ்ட் எடுத்துக்கோ மூர்த்தி. அதான் ஒரு ஃபுல் பெப்சி சொல்றாரு அவரு. ஆஹா, நல்ல அருமையான ஃபீல்டிங்க மாமு கிட்ட இருந்து. നൈസ് ഫീൽഡിംഗ് മാമു. നല്ലൊരു ഫീൽഡിംഗ് ആണ് നമ്മൾ കണ്ടു. ഇപ്പോൾ രഘു എടുത്ത് നിന്ന് രഘു അത് അത്ഭുതമായിട്ട് സ്റ്റോപ്പ് ചെയ്ത് ത്രോ അടിച്ചിട്ടുണ്ട്. 2 ഓവറിന്റെ സ്കോർ 16 ഫോർ വിക്കറ്റ് ലോസ്. விக்கெட் எதுவும் இல்லாண்டு 16 ரன்ஸ் தானே அடிச்சிருக்கேன் 2 ஓவர்ஸ்னு. மாடு புடி மாடு. கதிரவன் மாடு. கிஷோரான bowling நான் வந்திருக்கேன். ஸ்ட்ரைக் ஜோஷ் ராமண்ட். கதிரவன் மாடு. ഡോട്ട് ആണ് കാലിൽ കൊണ്ടാണ് ബാൾ കാലിൽ കൊണ്ട് വലിയ അപ്പീലൊന്നുമില്ല. ഡോട്ട് ആയിട്ട് പവനിട്ടുണ്ട്. अच्छा बॉल रे पवन. கிரேட் பால். நல்ல ஒரு கம்பேக்ங்க. போன ஓவர்ல ரன் கொடுத்தாரு. இந்த ஓவர் பிடிச்சி போட்டுட்டு இருக்காரு பவன். சூப்பரா நாஷி ஹில்ஸுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்காரு.
அருமையான ஒரு ஷாட் கேட்ச் ஆகுமா? இல்லங்க மிஸ் ஃபீல்டுங்க. மறுபடியும் ஒரு மிஸ் ஃபீல்டிங்க. 2, 3 ஆகுமான்னு தெரியல. இல்ல போட்டிருக்காங்க. அவங்க ஃபீல்டர்ஸ்க்கு எல்லாம் பால் பாயிண்ட்ல நின்னா பிட்ச் ஆகி திரும்புன்றத சதீஷ் சொல்லலன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஏமாந்து ஓடிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. லைட்டா புலம்புறாரு சதீஷ். ஒரு நல்லா போலிங் போட்டுட்டு இருக்காரு பவன். ஃபீல்டிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பாலுங்க. கையில அடிச்சாங்க. ஆனா அதை நான் பிடிக்கவே மாட்டேன். நான் மேஷ் ஈகிள்ஸ் ஏதாவது ஒரு வழியில தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். கிஷோர் நல்லா போலிங் போட்டாருங்க. ஃபீல்டிங் சப்போர்ட் இல்லாத காரணத்தினால ரன் போய்க்கிட்டே இருக்குங்க. அருமையான பந்துங்க. நான்கு ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 46 இல்ல 36. உள்ளவா ரொம்ப பேசுற நீ கராத்தா. கராத்தா கராத்தா. ரத்தா கேப்டன் மட்டும் பேசுங்க ரத்தா. அடுத்த வாட்டி கேப்டன் ஆயிடுங்க. இல்லைன்னா டெண்டர்ல எடுத்துருங்க. ஒரு டீம் எடுத்துட்டு நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கலாம். மைக்கே வேணாம் இருக்குறா கராத்தாவுக்கு. அங்கிருந்து கத்தினுக்கிறான். போய் படுக்க சொல்றான் அவனை வரமா. After 4 overs completed, score 36 ஆடா. எவ்வளவு அடிக்கணும்? 24 to win-ஆ? 62 டார்கெட். ஓகே 25 to win. 24 balls 25. இது ஒரு ஈஸியான ஒரு இலக்கு தான். அது எப்படி தடுக்க போறாங்கன்னு தான் தெரியல. மேட்ச் ஈகிள்ஸ். ஏன்னா இது ஒரு மஸ்ட் வின் கேமு. இந்த மேட்ச்ல தோக்குறவங்க டோர்னமெண்ட்ல வெளியே போயிடுவாங்க. ஜெயிக்கிறவங்க டோர்னமெண்ட்ல இருப்பாங்க. இதை டிசைட் பண்ண போறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா bowling டீம் டஃப் கொடுக்கலாம். ட்ரிங்க்ஸ் பிரேக் ஓவர். ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிஞ்சிச்சு. அந்த அடியில கலைங்க. அம்பையர்ஸ் அவங்க கிட்ட கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. சொல்லுங்க. டைமர் ஆன் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஃபீல்டிங் நிக்கலாம். டைமர் ஆன் பண்ணிடுங்க. இதோ உங்களுக்காக மலையாள கமெண்ட்ரியில் மீண்டும் ரிவின் டோமினிக் இல்லைங்க இங்கிலீஷ் கமெண்ட்ரி உள்ள வருது. இதோ உங்களுக்காக ஏரன் கங்கா. Guys, innings breaks has been over. Let's start the innings. டைமரை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க அவரை. அம்பையர் டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அம்பையர் Umpire, please start the இன்னிங் timer. பிரேக் முடிஞ்சிச்சு. டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கொரியன் லாங்குவேஜ் இருக்குது எங்ககிட்ட. அம்பையர் டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா நீங்க? ஓகே விடுங்க. ஓகே அது விடும். நீங்க எதுவும் புஷ் பண்ண வேண்டாம். இனிமே டைமர் ஆன் பண்ணிச்சுல விடுங்க. Kishore going to the bowling from the Arangam end. மறுபடியும் கிஷோர் கிட்டே வராங்க.
கேட்ச் இல்லைங்க. நோ மேன்ஸ் லேண்ட். 23 balls 24 runs. மேட்ச் ரொம்ப க்ளோஸா போய்கிட்டு இருக்கு. ഇവിടെ ഒരു വലിയ ഒരു ക്രാക്കേഴ്സിന്റെ സൗണ്ട് വന്നിട്ടുണ്ട്. கிராக்கன் சவுண்ட் வந்தது. யாரு வந்து யாரையெல்லாம் இன்னும் ஓட்டையாக்கி நிக்கிறானுங்க. അവിടെ മണ്ണൊക്കെ തെറിച്ചു പോയിട്ടുണ്ട്. கேட்சுங்க. அவர் மிஸ் ஃபீல்டிங் பண்ணாரு கிஷோர். അത് ഒരു നല്ല ഒരു ബ്രേക്ക് ത്രൂ ആണ് കിട്ടിയിരിക്കുന്നത് അവിടെ. ஐயோ இப்ப இந்த 4 பால் தப்பிக்கணுமே. கையை வேற சுத்துறாப்புல இப்பதான். உன் மரத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. தப்பு பண்ணிட்டியே பவன். பவன் தப்பு பண்ணிட்டியே. சூப்பர் நல்ல கேட்சுங்க. കിഷോറാണ് கிஷோரான ആ ടീമിന്റെ ബ്രേക്ക് ത്രൂ ആയിട്ട് കൊടുത്തിരുന്നത് ഇവിടെ. விக்கெட் நான் கண்டிப்பா அவனுக்கு எடுத்து தீர்மானம் ஒரு தீர்மானத்தோட கயிறு கட்டின்னு வந்துக்கிறாரு. பாலை தேய்க்காதீங்க அபி. நாட் த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஏன்னா டென்னிஸ் பால் இது. நீங்க தட்ட தட்ட அதுவே ஒரு ஓவர் போடமே தேய்ச்சிருக்கீங்க பொழுது. അബി ഇൻ സ്ട്രൈക്ക്. கையில வச்சு தேய்ச்சினுக்கிற பத்தியா தப்பு அபி. கூட பாலை போடுங்கடே. அவங்க அம்பையர் அவன்கிட்ட பால் கொடுக்காதீங்க இனிமே. நீங்க செக் பண்ணிட்டு நீங்களே கொடுங்க. அவ்வளவுதான். அத்த வேற பாத்துட்டான். ஃப்ரீ பண்றாங்க ஆளு. ആദ്യത്തെ കിഷോർ ഒരു വലിയ സ്പെല്ലാണ് ഇട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് ഇവിടെ. அம்மா கேட்சுங்க. லெஃப்ட் ரைட் எங்கேயுமே நோர்ல. நேரா கையில. நேரா கையிலங்க. இந்த மாதிரி நேத்து ஒரு கேட்ச் பிடிச்சிருக்கலாமே பிரபுரம் புலம்புறது எனக்கு பின்னாடி இருந்து அப்புறமா தெரியுது. ஆனா நீங்க இந்த மாதிரி போடலையே. கிரவுண்டுக்குள்ளே எங்க பாலு. கிரவுண்டுக்கு வெளியில போச்சு. முடிச்சதை பத்தி பேசாத, முடிச்சவைக்கு பத்தி பேசாத சொல்லக்கூடாது. కిషోర్ బాగా బౌలింగ్ వేస్తుండవు. అట్టే వేయి. అదే ఒక 3 వైడ్లు వేయి. అంకుతురు నిన్ను. வந்துச்சா நான் லோகேஷ் எங்ககிட்ட. அவங்க நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஒரு ஷாட். கிரிக்கெட் பால்ல போற மாதிரி போயினே இருக்குதுங்க பாலு. அது நல்ல ஒரு சேவ் ആണ് എന്ന് പറയാം. அடுத்து எடுத்து வச்சிருக்காரு லோகேஷ். 42 பிச்சில் வருது கீப்பர் கையில. கீப்பரே பவர் பிளே தாண்டி தான் நிக்கிறாரு. ஆனா 42 பிச்சில் கையில வருது. நல்ல த்ரோங்க. த்ரோயிங் ஆர்ம்ஸ் நல்லா இருக்கு அவருக்கு. நான் பார்த்தேன் நேத்து க்ளோஸ்ல பார்த்தேன். லோகேஷ் ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா. இவர் ஹர்திக் பாண்டியா, அவர் குருநாள் பாண்டியா. ரெண்டு பேரும் ஆல்ரவுண்டர் தான்பா. த்ரோ ஆல்ரவுண்டர் அவரு. நல்ல பாலுங்க. ഒരു ബോളാണ് ഡാറ്റ് ഇട്ടിരിക്കുന്നത്. சூப்பரா போட்டு കിഷോർ ഒരു വലിയ ബോളാണ്. நல்ல அருமையான ஒரு விக்கெட் எடுத்து மேட்சை திருப்பி மாத்தி இருக்காரு கிஷோர். பார்க்கலாம். இன்னும் மேட்ச் இருக்கு. இன்னும் முடியல. ஏன்னா அந்த டீமோட தூண், நம்பிக்கை தூண் ஸ்டாமா இருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பாசிபிள் தான். அச்சாரியா கேட்சா. தினேஷ் நல்ல ஒரு சேவ். கேட்சுக்கு போனாரு. இருந்தாலும் பால் சேவ் பண்ணிட்டாரு. നല്ല സേവ് എന്ന് പറയാം നമുക്കത്. 5 overs completed. Score 41.
2 விக்கெட்ஸ். 18 பந்துகளில் 21 ஓட்டங்கள் எடுக்க வேண்டும். 20 20 18 பந்துகளில் 20. இந்த 18 ஓவரில் பால்ல 20 ரன் அடிக்கணும். இந்த ஓவரில் வெறும் 5 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து நல்ல ஒரு 2 விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. சூப்பரா ஒரு ஸ்வீப் வச்சிருக்காருங்க. ஓடிக்கொண்டிருக்கிறான 2 பேரும், ஜெரால்டும் கார்த்தியும். ஏய், நீ என்ன விக்கிய போயிட்டு மணின்ற சதீஷ்ன்ற அவன் பேர் விக்கி. உன் பேர் என்ன சொல்ற டேய்? அடிச்சாருங்க. நல்ல ஒரு ரிவர்ஸ்ங்க. ஆஹா நம்ம ஆளு. நல்ல த்ரோ. யாரெல்லாம் பார்த்து த்ரோ அடிக்க தெரியாது நீங்க. த்ரோ அடிக்கத்தானே ஹார்திக் பொறுப்பு. பாண்டியா த்ரோ நம்ம கண்டுகொண்டிருக்கிறேன். ஹார்திக் பாண்டியா இல்லடா அது. குருணால் பாண்டியா. குருணால் பாண்டியா த்ரோ. ஹார்திக் பாண்டியா எங்க உட்காந்துக்கிறாரு? மும்பை இந்தியன்ஸ். அடுத்த மேட்சா? அடுத்த மேட்ச்ல அதுக்கடுத்த மேட்ச். செம்பா பகுமானங்க ஏலத்தில் எடுத்திருக்கோம். நல்ல பாலுங்க. பால். விக்கெட்டுக்கான வாய்ப்பா? விக்கெட் அல்ல அவட. சுந்தரா டிராவல்ஸ்ல மீசம் சளி மாதிரி ஒரு இல்லடா இது செயலி ஏதோ சின்ன பையனுக்கு மாப்பிள்ள போட்டிருக்கீங்க. கருணாச கலாய்க்காங்கடா டேய். மணிகிட்ட இருந்து சூப்பரா ஒரு கேட்சுங்க. ஊர்காவலன் ஊரை மட்டும் காப்பாற்ற மாட்டாரு, அந்த டீமையும் காப்பாத்துவார்னு நினைக்கிறேன். விக்கி கேட்ச் எல்லாம் பார்த்து விக்கி. அதே வந்துருவன ஒரு சூப்பர் ஸ்டார் அழைக்கப்பட்ட கராத்தா. கராத்தா சூப்பர் ஸ்டார் படையனா வரோம். अंदर में आ गया, बॉल में मार रहे ऊपर में मार. नीचे में मार नहीं है, ऊपर में मार. सतीश बॉल अंदर जाओ. சிறப்பான ஒரு தடுப்பாட்டங்க. கேப்டன் விராட் கோலி ஒரு நல்ல ஒரு சேவ் இருக்கனோட. கேப்டன் விராட் கோலி நம்ம கண்டுகொண்டிருக்கான விட அந்த ஜாவ் பால் கட்டி கொண்டிருக்கணும். ഇവിടെ കാണുന്നു ക്യാച്ച്. ക്യാച്ച് പ്രാക്ടീസ് കൊടുത്തിരിക്കണോ? ஒரு கேட்சிங் நல்ல வேலை விக்கி மாறிட்டாங்க இருந்து. அது தெரிஞ்சோ தெரியாமலோ மேட்ச் ஈகிள்ஸ் நல்லது பண்ணிருக்காங்க. விக்கி எங்க இருந்து மாத்திட்டாங்க. ஆஹா அனைவரும் புறத்து போய் கொண்டிருக்காங்க. எதிர்பார்த்த ராமு ஸ்கோர் சொல்றாருங்க. 6 ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 46ங்க. 15 to win, 12 balls, 15 to win the match. Next batter One of the good catch from the ராமு. அவரு பேட் எடுத்துன்னு வர மாதிரியே இல்ல. ரிலீவ் மிஷின் எடுத்துட்டு போயிருக்காரா உள்ள? இல்ல ஏசி ரிப்பேர் பண்ற மிஷின் அது. ஆனந்த் ஆமா அவர் பேர் ஆனந்த். அது ராமுன்னு நாங்க செல்லமா கூப்பிடுவோம்.
இன்னும் ஸ்கோர் 46. 12 பந்துகளில் 15 ஓட்டங்கள். பவன் ஷெராவத். அவரே ஒரு தெலுங்கு கமெண்ட்ரி பண்ணுவாரு. அவருக்கும் தெலுங்கு தெரியும். மணி ஒரு நல்ல ஃபீல்டர் நினைச்சு அவரை பின்னாடி போடுறாங்க. சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காருங்க மணி. சூப்பரா பண்ணாரு. டீம் நல்லா அருமையான சேவ் பண்ணிட்டு கேட்ச இருக்கு. புடிச்சு மேட்சே திருப்பி கொண்டு வந்திருக்காரு. நல்ல பாலுங்க. சூப்பரா போடுறாருங்க. பேட்ஸ்மேன் திரும்பினோடனே அந்த பக்கமா பால போடுறாரு. நல்ல ஒரு திங்கிங் போலர்கிட்ட இருந்து நல்லா போட்டிருக்காரு. எவ்ரி டாட்டுமே பிரஷர் தான். சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். பரபரப்புக்கு பஞ்சமில்லை. ஒரு மேட்ச விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். கேட்சா இல்ல மேட்சா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். இங்க கொஞ்சம் வாங்கலாம். இவருக்கு ஒரு டிஷர்ட் கேட்டுருக்காரு மேட்ச் ஈகிள்ஸ்ல இருந்து. பிரதீப் ராஜா. ஏய் அவன் பேர் நம்ம வச்சுங்களேன். என்ன பேர் இது? கர்னாஸ். 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 திண்டுக்கல் சாரதி படத்துல வர கர்னாஸ் மாதிரி வந்துடும். உனக்கு என்னத்துக்கு கம்முனு இரு. நம்மளா வெஸ்ட் இண்டியன் மாமா. போனோம். செவுத்துல அடிச்சதுன்னா 2G தான். 2G 2G granted 2 granted 2 granted 2 granted 2 4 தாண்டினாலுமே 2G தான். 4 தாண்டினாலுமே 2G தான். கேப்டன்ட்ட நாங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கேப்டன்ட்ட நாங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எதுவா இருந்தாலும் கேப்டன் மட்டும் கேளுங்க. அந்த செகண்ட் லைன் இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணா மட்டும்தான் பவுண்டரி. செவுத்து பக்கம் போயிடுச்சுனாலே 2G தான். நான் அருமையான டாட் பால். நான் நான் அங்க செகண்ட் லைன் ஒன்னு இருக்குது. செகண்ட் லைன் ஒன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த பள்ளத்துல இறங்கிச்சுனாலே 2G தான். உங்க மேட்ச்ல எதனா ப்ராப்ளம்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஆறுங்க. சிக்ஸர். நல்லா அடிங்க. சதீஷ் யோசிப்பாரு. நான் விட்டது கேட்ச் இல்ல, மேட்ச்னு கண்டிப்பா அதை ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. அடுத்த 2 பால்ல 7 பால் 7 ரன். இந்த 6 போலனா கண்டிப்பா மேட்ச் இன்னும் டைட்டா இருந்திருக்கும். ஏய் கருணாசே கம்முனு இரு. சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க. டாட் பாலுங்க. நல்ல பால் தான் அவர் போட்டது. நல்லா சரியா போட்டாரு. ஆனா நல்ல ஷாட். ஸ்டார்டிங்ல இருந்து ஆடிந்தார். சூப்பரா பிக் பண்ணாரு. நல்ல பால் நல்ல ஷாட்டுங்க. அது அவர் மேல எந்த தப்புமே இல்ல. பவன் மேல எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது. நல்லா பவுலிங் போட்டிருக்காரு பவன். இந்த கேட்ச சதீஷ் எடுத்திருந்தாருன்னா மேட்ச் உடைய நிலைமையை தலைகீழ மாறி இருக்கும். ஏன்னா இது ஒரு டூ ஆர் டை மேட்ச். 6 பால் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனல்ஸ் போவாங்க. 6 balls sounds to win the Muthu in the bowling end.
6 பந்துகளில் 7 ஓட்டங்கள் அடிக்க வேண்டும். அதே உங்களை எத்தனை வாட்டி பண்ணாலும் காப்பாத்துறது உங்களை அப்படின்ற மணி மாதிரி இது ஊர்காலனுடைய மைண்ட் செட். உங்களை எத்தனை வாட்டி தானே காப்பாத்துறது? பேட்டிங் ஆடி காப்பாத்துறாரு, ஃபீல்டிங் பண்ணி காப்பாத்துறாரு, கேட்ச் பிடிச்சி காப்பாத்துறாரு. மணி அடுத்த வாட்டி கண்டிப்பா 1000 ரூபாய்க்கு மேல வேலை போவார்னு நினைக்கிறேன். நல்ல ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பேட்டிங்ல ஃபீல்டிங்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? அது வேற இருக்கா? மணி அடுத்த வாட்டி கண்டிப்பா ஃபைட் பண்ணுவாங்க மணிக்காக. ஏன்னா நல்லா ஃபீல்டிங் பண்றாரு. ஆஹா, புகழ்ச்சி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. கையை கட்டின அப்படி சும்மா காமா தடுக்கிறாரு. சிறப்பான ஒரு தடுப்பாட்டங்க. 2 ரன்னுக்கு வாய்ப்பா? டெஃபினட்டா 2 இல்லங்க. தினேஷ் அவர் கையில பிடிப்பாருன்னு பார்த்தா முட்டி போட்டு முட்டியில தடுத்திருக்காரு. ஃபுட்பால் பிளேயர்ன்றதை நிரூபிச்சுனே இருக்காரு. கையில் தான் படுதா? 4 balls, 6 to win. 4 balls 6 to win. 4 பந்துகளில் 6 ஓட்டங்கள். இது மெயின் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் சாமா. நல்ல பந்துங்க. அகல பந்துங்க. வைடுங்க. 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 அம்பேர்ட்ட ஆர்குமெண்ட் வேண்டாம். நல்லா அடிங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங்கும் கூட. 2 ரன்னுக்கு வாய்ப்பு. அங்க ரன் அவுட்டுங்க. சாமா விக்கெட் விழுந்திருக்குங்க இங்க. ஒரு பிக் மிஸ்டேக் நடந்திருக்கீங்க. நல்ல ஒரு நல்லா யோசிச்சு ஒரு த்ரோ அடிச்சிருக்காரு. இங்க அடிச்சிருந்தாலும் அவுட் தான். ஆனா அது முக்கியமான விக்கெட் இருந்தனால அங்க ஒரு த்ரோ பண்ணி நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இன்னும் 3 பந்துகளில் 4 ஓட்டங்கள். மேட்ச் இன்னும் முடியல. கிருஷ்ணப்பா கௌதம் வந்திருக்காரு அடுத்து. மூன்று பந்துகளில் 4 ஓட்டங்கள். மேட்ச் எப்படி வேணாலும் மாறலாம். பொறுத்து பார்ப்போம். நல்ல பேட்டிங் சாமா. தன்னோட டீமை நல்லா ஆங்கர் ரோல் பண்ணி எடுத்துட்டு போனாரு. நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க. சூப்பரா தடுத்து ஒரு ரன் ஆடி இருக்காருங்க கிருஷ்ணா. இந்த மேட்ச் டிரா ஆயிடுச்சுன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் தான். சூப்பர் ஓவர் கிடையாது. ரன் ரேட்ல யார் மேல இருக்காங்களோ அவங்க செமிக்கு குவாலிஃபை ஆவாங்க. சூப்பர் ஓவர் இல்ல.
டிரா ஆயிடுச்சுன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல யார் டாப்ல இருக்காங்களோ ரன் ரேட்ல அவங்க தான் செமிக்கு குவாலிஃபை ஆவாங்க. சூப்பர் ஓவரே கிடையாதுங்க. மேபி இந்த மேட்சோடைய ரன் ரேட்ல பாத்தீங்கன்னா வாரியர்ஸ் மேலதான் இருக்காங்க. டிரா பண்ணாலே ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆஹா, ஓடிட்டாருங்க 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 ஓடிட்டாருங்க. ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாங்க. பாத்து பாத்து பாத்து. கிரிக்கெட் இஸ் a ஃபன் கேம். இதையும் மணி தான் காப்பாத்தி கொடுத்துருவான் உங்களை. மணி எத்தனை வாட்டி தான் காப்பாத்தனே தெரியல உங்களை. ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடுன்னு நினைக்கிறேன். மேட்ச் ஒரு பால் கொண்டு அடிக்கணும்பா. மேட்ச் இஸ் டிரா. ஒரு பால் கொண்டு ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு. வாரியர்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் டிரா ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ரன் ரேட்ல மேல இருந்தாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்க நேத்து ரன் ரேட்ல ரொம்ப மேல இருந்தாங்க, ஐயா இருந்தாங்க. ஏன்னா இப்போ இந்த டிரா ஆன மேட்சுக்கு ரன் ரேட்டே வராது. ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட்ல இருந்தே வெளில போயிட்டாங்க மேட்ச் ஈகிள்ஸ். இருந்தாலும் இந்த மேட்சை தோக்க கூடாதுன்றதுனால விளையாடணும். டிராவுக்காக விளையாடுங்க. பரவாயில்ல. எப்பயுமே வெற்றி தோல்வி தான் எல்லாத்தையும் நினைக்கணும் இருக்காது. நீங்க ஃபைட் பண்ணி டிரா பண்ணா கூட உங்களை அடுத்த லெவலுக்கு அது கொண்டு போகும். மேட்ச் டிரா பண்றதுக்காக அடுத்த மேட்ச் உடைய ஃபீல்டிங் யாருங்க? வாரியர்ஸ் ஸ்டார்டன்ஸ் ரெடி பாருங்க ஃபீல்டிங்க்கு. அச்சாருங்க. ராவா நான் வின் பண்ணி காட்டுறேன் இந்த மேட்ச அப்படின்னு அடிச்சு வின் பண்ணிருக்காரு மேட்ச. பாய் 2வது ரன்லாம் ஓடணும் பாய். மேட்ச் முடிஞ்சிச்சு. 2வது ரன் திரும்பி இருக்கிறேன் நீ. நான் பார்த்துட்டேன் உன்ன. வெல் பிளேட் வெல் பிளேட். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம கார்த்திக்ன்ற சாமா கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஆனா இதுல என்ன காட்டுதுன்னு தெரியல. ஒரே நிமிஷம் பாத்துக்கலாம். சாமா கார்த்திக் என்கின்ற சாமா மேன் ஆஃப் த மேட்ச். வெல் பிளேட். நல்ல ஒரு பேட்டிங். ஒரு ஓப்பனிங்ல இறங்கி கார்த்திக் அப்படியே டீமோட வந்துருங்க. ஏன்னா உங்க டீமை செமிஃபைனல் கொண்டு போயிருக்கீங்க. கண்டிப்பா ப்ரௌட் ஆஃப் மொமெண்ட் தான் உங்களுக்கு, உங்க டீமுக்குமே. சூப்பரான ஒரு பேட்டிங்.